வாடா கணேஷ். என்னண்ணே வெளியில ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா 7.5 கழுத வயசாயிருச்சு, கல்யாணம் காட்சி பண்ணாம பொலிகால மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேடா. அட விடுங்கண்ணே, சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடு. சரி ஒரு தம்பு கொடுங்கண்ணே. ஒண்ணுதான்டா இருக்கு. அதனால என்னண்ணே, அண்ணன் அடிச்சதை தம்பி அடிக்க மாட்டேனா? அடி அடி, எனக்கு ஒரு இழுப்பு கொடுறா. உக்காந்துருக்க பாரு புளி முட்டை மாதிரி. பாம் பாம். அத்தை இன்னைக்கு என் கூட விளையாட யாருமே இல்ல, வரியா விளையாடலாம். டேய் யார விளையாட கூப்பிடுற? அவன்லாம் விளையாட வர மாட்டா, போடா. அன்னைக்கு மட்டும் இந்த மாமா கூட குடிசைக்குள்ள ஒளிஞ்சு விளையாண்டுச்சு, இன்னைக்கு என் கூட விளையாட வராதாக்கும். மறுபடியும் அத்தையும் மாமாவும் அன்னைக்கு மாதிரி விளையாட போயிட்டாங்க போல இருக்கு. நானும் போறேன். என் பொண்டாட்டிய காணா. டேய் என் பொண்டாட்டிடா. அண்ணா குப்பனே, எங்க சந்தோஷமா குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? என் பொண்ணை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க, அதை பார்க்க தான் குடும்பத்தோட போயிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், போயிட்டு வாங்கண்ணே. நானும் வந்துருவேன். அந்த டீ கடைக்கு பால் ஊத்தலனா என்ன சிங்கம் திட்டுவானே. போஸ்ட்மேன் மகன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. மகன் கிட்ட இருந்து கடுதாசியா? எனக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுப்பா. என்ன எழுதிருக்குன்னு தெரியல அண்ணா, படிச்சு சொல்லுங்க அண்ணா. படிப்பா, படிச்சு சொல்லுப்பா, சீக்கிரம் படிப்பா. படிப்பா. ஏப்பா என்னப்பா எழுதிருக்கு, சீக்கிரம் படிச்சு சொல்லுப்பா. ஏப்பா சீக்கிரம்ப்பா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுல. ஏப்பா அழுகுற? ஏப்பா அழுகுற? கொஞ்சம் படிச்சு சொல்லி கழுவுப்பா. என்னப்பாச்சு? என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? சொல்லுப்பா, சொல்லுப்பா. ஏப்பா இப்படி அழுகுற? படிச்சு சொல்லுப்பா. என்னாச்சு தெரியல. சொல்லுப்பா. ஏப்பா இப்படி அழுகுற? சொல்லுப்பா. என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? ஐயோ. டேய் அண்ணே, எதுக்குடாப்பா குடும்பத்தோட நின்னு அழுதுகிட்டு இருக்கியே? என் பொண்ணுகிட்ட இருந்து கடுதாசி வந்திருக்குண்ணே. அதுக்கு என்ன? ஆஸ்பத்திரியில சேர்த்தது செத்து போச்சு போல இருக்கு. தம்பியாலே சொல்ல முடியாம அழுகுதுண்ணே. அப்போ பொண்ணு செத்து போச்சா? ஆமாண்ணே, அப்படிதான் போல. தம்பியாலே சொல்ல முடியலண்ணே. என்னடா ஒண்ணும் புரியல எனக்கு. ஐயோ, சரிடா சரிடா, போங்கடா போங்கடா. போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கடா, போங்கடா. என்னடா பொண்ணு செத்து போச்சு பொண்ணு செத்துன்னு ஓடுறாங்க, ஓரளவும் புரிய மாட்டேங்குது. இது என்னடா அது? பொண்ணுகிட்ட இருந்து வந்த லெட்டர்னே. பொண்ணு அனுப்பிச்ச லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகள் மீனாட்சி எழுதி கொள்வது. நான் சுகமா இருக்கேன், சுகப்பிரசவம் ஆகும்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. வரும்போதப்பா எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்க. நான் கடலை மிட்டாய்னா பிரியமா திரும்ப வாங்கிட்டு வாங்கப்பா. இப்படிக்கு ஏண்டா நல்லா தானடா எழுதியிருக்கு, அதுக்கு ஏண்டா இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நீ தேம்பி தேம்பி எழுதுற? லெட்டர் வச்சு நான் அழுவலனே. என் பெத்த அப்பா என்ன படிக்க வைக்கலன்னு நினைச்சு அந்த வேதனையில அழுவறனே. அது தெரியாம இவனுக்கு ஓடிட்டு இருக்கானுங்களே. அட பண்ணாட பண்ணாட, படிக்க தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லாம ஒரு பெத்த பொண்ணை சந்தோஷமா பார்க்க போறவன் ஓ அழுகை பார்த்து பொண்ணு செத்து போச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்கடா. ஏங்க ஏங்க, ஊருக்கெல்லாம் சொல்ல சொல்லியாச்சுங்க. என்னது ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டீங்களா? பாடகை டாய் நில்றா. டாய், இனிமே லெட்டர் படிக்க தெரியும் ஊருக்குள்ள ஆட்டியா சொல்லுவியா? 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 ஐயோ, குப்பை மாரடைப்புல செத்துட்டாயா? குப்பை மாரடைப்புல செத்துட்டாயா? ஆனா சத்தியம். ஐயோ குடும்பத்தையே கொன்னுட்டியடா. காலம் காத்தால இப்படி கடையில உட்காந்து கொட்டாய் விட்டா எப்படிதான் வியாபாரம் நடக்கும்? என்னையாச்சு? என்னையாச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே, வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம இப்ப வம்புல மாட்டிருச்சு பாத்தியா? என்ன வேணும்? என்ன வேணும்? வாய் ஐயோ நல்லா இருந்த வாய் என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல, கை கால் ஓட மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது? அண்ணே அண்ணே, இன்னைக்காவது பொண்டாட்டி கொடுங்கண்ணே, இப்பயாவது பொண்டாட்டி கொடுங்கண்ணே. சொல்லு என்னையா பண்றது? போண்டா
டீ பொண்டாட்டி என்ன பேய் மாதிரி ஓடுறான் காமியா. அண்ணி அன்னைக்கு என்னாச்சு என்னாச்சுன்னே தெரியலங்க கொட்டாய் விட்ட வாய் அப்படியே நின்று போச்சு மூட மாட்டேங்குது அப்படியா அண்ணே இப்ப என்ன பண்ற பார் ஆமா. நல்லது பண்றவனே அடிக்கிறியா ஒரு விடுக்கதைக்கு விட கேட்டா குத்துவியா இப்ப பாரு மகனே பார்த்து வாங்க பாத்துங்க இப்போ சரியாவல கண்டுக்காத நீ பாரு இப்ப பாரு அண்ணே நல்லா வாய் தொடங்குனே நல்லா தொடங்குனே நல்லா தொடங்குனே இப்ப வாய் முட்டார் பத்தியா இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே விடக்கூடாது அப்படி விட்ட தீக்கடை ஆயிடும் டிக்கெட் ஏப்பா 2 டிக்கெட் குறையுது யார்ப்பா டிக்கெட் எடுக்கல யோ வண்டில யார் டிக்கெட் எடுக்கல 2 பேரு டிக்கெட் 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 யோ பெரியவரே யோ பெரியவரே பெரியவரே நடுவுல மூத்தர் எடுக்கிட்டு ஏன்டா அண்ணன் கூப்பிட பட்டியலோ நீனும் உன் பொட்டாட்டி போய்கிட்டு இருக்கும்போது உன்னை பெரியவரை கூப்பிட்டா மதிப்பாளுங்களாடா என்னடி இழிப்பு போட்டு அவன் சொன்ன உடனே உங்களுக்கு இழிப்பு வருதோ என்ன டிக்கெட்டுங்க முன்னாடி எடுத்திருப்பாங்க எது முன்னாடி எடுத்திருப்பாங்க முன்னாடியா ஏப்பா யார் முன்னாடி டிக்கெட் எடுத்தது முன்னாடி யாரும் டிக்கெட் எடுக்கலையா ஏங்க முன்னாடி யாரும் எடுக்கலையாங்க அப்ப பின்னாடி எடுத்திருப்பாங்க பின்னாடியா ஏப்பா பின்னாடி யாருப்பா சீட் எடுத்தது பின்னாடி யாரும் எடுக்கலையா என்னையா நீ முன்னாடி எடுக்கலன்றாங்க பின்னாடி எடுக்கலன்றாங்க என்ன கேன பையன் நினைச்சியா அது என்ன டிக்கெட் இல்லையா ஏடா டேய் முன்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல பின்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல நடுவுல இருக்க நான் மட்டும் டிக்கெட் எடுக்கிறது நான் என்ன கேளம் பேசுறான் பேச்சு ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா என்னையாது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பொண்டாட்டி கூட்டு வரும்போது டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா அப்புறம் நான் பாடியை கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கும் பாடியை கழட்டி ஏடா யார் பாடியை கழட்டி வைப்பேன் உன் பொண்டாட்டி பாடி இல்லையா பஸ் பாடியே சொல்றியா பஸ் பாடியை சொல்லியா அதுதானே பார்த்தேன் ஐயோ பாடியில எவ்வளவு பிரச்சனை ஏப்பா இறங்குறாள் எல்லாரும் அவன் சீட்டை கையில எடுத்துட்டு இறங்குங்க ஆமா கொண்டாயா போ 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 கொண்டா சீட்டு கொண்டா வச்சிக்க கொண்டா சீட்டு கொண்டா கொண்டா வா இறங்கு என்ன இறங்க முடியுதா பாரு டேய் இனிமே இந்த ஏரியாவுல பஸ் கிஸ் ஓட்டினான்னு வச்சுக்க ஒரு பக்க காதை அறுத்துருவேன் அவரே எதுக்கு ஏத்துக்க உன்னை ஏண்டி போடி போடி அடுத்த ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணு இறங்கு இறங்கு வாயா சீக்கிரம் இறங்கு வா அப்பா டேய் என்னடா இது யோ நீ தானே இறங்கும்போது அவங்க சீட்டை கையில எடுத்து சொன்னா அதை எடுத்துட்டு வந்தேன் டேய் நான் எந்த சீட்டை சொன்ன நீ எடுத்துட்டு வந்திருக்க போடா உள்ள கொண்டு போய் போடா வேண்டாம் வரவெல்லாம் அப்படி பாலை ஊத்துனா யாரும் காசு கொடுக்குற எண்ணமே இல்ல மாமா என்னடா மாப்ள ஒரு சந்தேகம் மாமா கேள்றா மாப்ள ஒரு விடுகதைக்கு விட தெரியணும் மாமா அப்படின்னா விடுகதை கேள்றா மாமா புட்டு புட்டு வைக்கிறேன் ஏற ஏற சுகமா இருக்கும் ஏறிடுச்சுன்னா எரிச்சலா இருக்கும் இறங்கிருச்சுன்னா பயமா இருக்கும் என்ன மாமா விட ரொம்ப சிக்கலான விடுகதையா இருக்குது மாமா சொல்லுங்க மாமா மாப்ள இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு நாளைக்கு இதே நேரத்துக்கு வா இந்த விடுகதைக்கு விளக்கமா விட சொல்றேன் இப்ப நீ போ சரி மாமா ஏற ஏற சுகமா இருக்கும் ஏறிச்சுன்னா எரிசலா இருக்கும் இறங்கிச்சுன்னா பயமா இருக்கும் என்னடா மாப்ள நாளைக்கு எப்படியாவது விடைய சொல்லிரு மாமா நீ கவலைப்படாத மாப்ள கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன் என் வாழ்க்கையே உன் கையில தான் மாமா இருக்கு சரி நீ கிளம்பி போடா ரொம்ப ஆபத்தான விடுகதையா சொல்லிட்டு போறானே ஊருக்குள்ள யாருக்குன்னா கேட்டான்னு வச்சுக்கோ குனிய வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க இது யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது தூங்கும் போது கதவை திறந்து வச்சு தூங்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ என்னைக்கு என்னடா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் ஒரு விடுகதைக்கு ஒரு விட வேணுண்ணே என்ன விடுகதை அண்ணா கேக்கு வேணே கேளு யார யாரா சுகமா இருக்குமாண்ணே ஏறிச்சுன்னா எரிசலா இருக்குமாண்ணே இறங்கிச்சுன்னா பயமா இருக்குமா நீ போடி நீ போடி யார அண்ணி அம்ச்சிரா என்னடா அண்ணி தண்ணி நிக்கிட்டு என்ன சொன்ன ஏற ஏற யார யார சுகமா இருக்குமா அப்புறம் ஏறிச்சுனா
எரிச்சலா இருக்குமாண்ணே அப்புறம் இறங்கிச்சுன்னா பயமா இருக்குமாண்ணே டேய் ஊருக்குள்ள எத்தனை பேர் தெரியுறேன், பக்கத்து ஊர்ல எத்தனை பேர் குடியிருக்கேன். இவன் கேட்டெல்லாம் கேட்காம எனக்கிட்ட ஏன்டா கேட்ட, அதுவும் என் பொண்டாட்டியோட வரும்போது. அண்ணே உனக்கு தெரியுமே நினைச்சுதானே கேட்டேன். ஏன்டா தினம் ஊரை சுத்தி வர்றா இல்ல, எத்தனை பிரச்சனை நடக்குது அத பத்தி கேட்டிருக்கியா? இத மட்டும் ஏன்டா கேட்ட, ஏன்டா கேட்ட, என்ன பார்த்து ஏன்டா கேட்ட, என்ன பார்த்து கேட்ட, சத்தியமா கேட்க மாட்டேன்.